வணக்கம். இன்றைக்கி ஏதோ 2 ஸ்பெஷல் டேவா, வேர்ல்டு ஃபுட் டே மாதிரி ஒன்று, இன்னொன்று வந்து வேர்ல்டு பிக்னிக் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வேர்ல்டு ஃபுட் டே அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்காக ஒரு பாட்டு எப்போவுமே ஒரு ரொம்ப ட்ரெடிஷன் பழைய பாட்டு. அதாவது அறுசுவை உணவு தினம் இன்றைக்கி. இன்னொன்று வந்து சர்வதேச பிக்னிக் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிக்னிக் தினத்துக்கு பிக்னிக் போகிற மாதிரி பிக்னிக்கில் என்னென்ன பாட்டெலாம் கேட்போம், சும்மா ஒரு 3-4 பாட்டு கேட்போம். அறுசுவைக்கு இந்த பாட்டை விட்டால் வேறு எந்த பாட்டுமே கிடையாதுங்க. எந்த பாட்டுமே கிடையாது. கேட்குறீங்களா? உங்களுக்கே புரியும். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சால் கூடவே பாடுங்க. பஜ்ஜி அங்கே ஜும்கார சொஜ்ஜி இங்கே, அந்தார பஜ்ஜி அங்கே ஜும்கார சொஜ்ஜி இங்கே, சந்தோஷம் மீறி பொங்க இதுவே எனக்கு திங்க, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு இதுவே எனக்கு ஜோறு, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஜோரான தேனி லட்டு சுவையான சீனி புட்டு, ஜோரான தேனி லட்டு சுவையான சீனி புட்டு, ஏராளமான தட்டு இனி இஷ்டம் போல வெட்டு, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். சம பாட்டு இல்லை? கனிவு கை கொடுக்கும் ஒரு தத்துவ கதை. கணவருக்கு வீட்டில் காப்பி ஊற்றி கொடுத்தால் மனைவி, அதில் எறும்பு ஒன்று மிதந்தது. அதை பார்த்ததும் கணவர் காப்பியை விட கொதிக்க ஆரம்பித்து விட்டார். டம்ளரோடு காப்பியை வீசினார். சந்தோஷமான வீடு போர்க்களமாக மாறியது. இந்த சம்பவம், கணவர் காஃபியில் மிதக்கும் எறும்பை, இது ஒரு சம்பவம். இப்படி ஒரு சம்பவம் ஒரு வீட்டில் நடந்தது. இதே சம்பவம் இன்னொரு வீட்டிலும் நடந்தது. அங்கிருந்த கணவர் காஃபியில் மிதக்கும் எறும்பை கையில் எடுத்தார். மனைவியை அழைத்து, உன் காஃபிக்கு என்னை விடவும் தீவிர ரசிகர் இந்த எறும்பு தான் போல் இருக்கிறதே என்று சொன்னார். நீ தயாரித்த காப்பிக்காக உயிரையே கொடுத்து விட்டதை பார். இது போன்ற ரசிகர்களை வீணாக இழந்து விடாது என கிண்டல் செய்தார். மனைவி சிரித்தாலும் தவறை உணர்ந்து வெட்கப்பட்டாள். அதன்பின் சர்க்கரை டப்பாவிற்குள் எறும்பு புகாதபடி பாதுகாத்தாள். அதனால் காஃபியில் எறும்பு சாகவில்லை, வீட்டில் மகிழ்ச்சியும் சாகவில்லை. வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதும் சங்கடத்தில் முடிப்பதும் பிரச்சனைகளை கையாளும் விதத்தில் தான் உள்ளது. கரெக்ட் தானுங்க? நமக்கு மட்டும்தான் கோபம் வரும் எனவும் நாம் தவறே செய்ய மாட்டோம் எனவும் யாரும் நினைப்பது கூடாது. இனியாவது நகைச்சுவையாகவோ அன்பாகவோ இனிமையாகவோ பேசியோ மற்றவர்களின் தவறை சுட்டி காட்டுங்கள். நிம்மதியாக வாழுங்கள். சரியா? ஜாலியாக இருங்க. லைட்டாக அப்படி தட்டிட்டு போயிட்டே இருங்க. தேவையில்லாதது பேசாதீங்க. சரியா? கேளுங்க இந்த பாட்டை. அரமண கிளி தரையில நடப்பது நடக்குமா அடுக்குமா, பனியிலும் விட்ட வெளி வெயிலும் உள்ள சோகம் அரண்மனை கொடுக்குமா, குழு குழு அறையில கொஞ்சி கொஞ்சி தவழ்ந்தது குடிசைய விரும்புமா, சிலு சிலு சிலுவின இங்கிருக்கும் காத்து அங்க அடிக்குமா கிடைக்குமா, பழிந்து போனவும் வீடு வழியில பள்ளம் மேடு, வரப்பு மேடும் வயலோடும் பறந்து போவேன் பாரு, அதிசயமான பெண்தானே புது சோகம் தேடி வந்தேன், போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும், ஓடும் பொன்னியாரும் பாடும் கானம் நூறும்,
இன்பம் காணும் நேரமானந்தம் போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும். பிக்னிக் டேக்கு டெடிகேஷன் பாட்டா. ஓகே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ரயில் பயணம், நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போனது, சின்ன வயசில் போனதோ இல்லை பெருசாகி நீங்கள் பொறுப்பெடுத்து ரெஸ்பான்சிபிள் எடுத்து நீங்கள் போனது, என்ஜாய் பண்ணது, அந்த பஸ்ஸில் கிடைக்கக்கூடிய அந்த சுகமான காற்று, ப்ரீஸ், பூக்கள், நிறைய மனிதர்கள், வித்தியாசமான மனிதர்கள், நிறைய பழங்கள், அந்த என் வீடு மாதிரி விலாசமாக இல்லாமல் அடக்கி சுருக்கி அந்த ரூம்குள்ளார அழகாக இருக்கிறது, கிடைச்சதை சாப்பிட்டுட்டு அந்த டூரை என்ஜாய் பண்ணுறது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, கோவில்களுக்கு போகிறது, அது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் செரிஷ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நினச்சி சும்மா மொபைல் ஃபோனில் போய் தேடிட்டு இருக்காதிங்க. ஃபோட்டோ எடுத்திங்கன்னா பிரிண்ட் போடுங்க. இது மாதிரி ஊருக்கு பிக்னிக் போகிறப்பெல்லாம் சரிங்களா, ஃபோனில் வச்சுக்காதீங்க, சிஸ்டமில் வச்சுக்காதீங்க, பிரிண்ட்டாக கையில் வச்சுக்கோங்க. ஒரு அழகான வரிகள் உங்கள் காதுகளுக்கு. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்களின் மனதில் நீ வாழும் வரை. நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. ஆசைப்படுவதை மறந்துவிடு, ஆனால் ஆசைப்பட்டதை மறந்து விடாதே. மனநிறைவு என்பது இயற்கையாக நம்மிடம் உள்ள செல்வம். ஆடம்பரம் என்பது நாம் தேடிக்கொள்ளும் வறுமை. சில நேரங்களில் தனிமை கடினம், சில நேரங்களில் தனிமைதான் இனிமையை தரும். இனிமையை மட்டும் தராது, அது இனிமையான தருணமாகவும் உங்களுக்கு கொடுக்கும். மரணத்தை பற்றி கவலைப்படாதே. நீ இருக்கும் வரை அது வரப்போவதில்லை, அது வரும்பொழுது நீ இருக்கப் போவது இல்லை. புரியாததை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்ததை பகிர்ந்து கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு. வாழ்க்கை உன்னை எதிர்பாராத இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு செல்லும். அன்புதான் உன்னை வீட்டுக்கு அழைத்து செல்லும். அறிவுரை தேவைப்படும் போதுதான் ஆணவம் கண்ணை மறைக்கும். நீ சிரித்து பார், உன் முகம் உனக்கு பிடிக்கும். மற்றவர்களின் சிரிக்க வைத்து பார், உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். அடிக்கடி சொல்கிறது தான், சிரிங்க, தயவு செஞ்சு சிரிங்க, ப்ளீஸ் ஸ்மைல் பண்ணுங்கள், சரியா? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பாச்சு அந்த முகத்தை கொண்டு போய் கண்ணாடியில் பார்த்து தலை வாடுறீங்கள, அப்போ ஆச்சு சிரிங்களேன் ப்ளீஸ், சரியா? அடுத்த பாட்டு. இந்த பாட்டு இல்லாமல் எப்படிங்க நம்ம டூர் இருக்கும்? இருக்காதுல்ல. கேளுங்க இந்த பாட்டை. அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள். ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள். பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன்? பட்டம் தர தேடுகின்றேன், எங்கே அந்த நாயகன்? மலையின் காட்சி இறைவன் ஆட்சி. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. சூப்பர் இல்லை? வேறு என்னங்க, நிறைய விஷயம் இருக்குங்க சொல்கிறதுக்கு. அதில் இந்த டூர் போகும்போது நீங்கள் பஸ்ஸில் போகணும், காரில் போகணும், வசதியாக காரில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஏசியை போட்டுட்டு போகணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? முடியலனாலும் பஸ் ஏறுங்க, இல்லை ட்ரெயினில் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள், மக்களை பாருங்கள். நாம் மக்களை பார்க்கணும், சரியா? மனசாட்சியே இல்லாமல் எப்படிடா ஒரு நாள் பொய் சொல்ல முடியும்? பொய் சொல்லணும்னு முடிவெடுத்த பிறகு மனசாட்சி எதுக்கு? கரெக்ட் தானே? மனசாட்சி இருந்தால் பயம் வரும், பயம் வந்தால் தூக்கம் வராது, தூக்கம் வரலைன்னா அங்கே கண்டிப்பாக நேர்மை இருக்குங்க. வெயிலில் வாடிய பாட்டிக்கு கிடைக்காத ஏசி காற்று அவள் இறந்த பிறகு 6 அடி குளிர்சாதன பெட்டியில் கிடைக்கின்றது. அநியாயத்தை அமைதியாக செய்துவிட்டு போய்விடுகிறார்கள். அநியாயத்தை அமைதியாக செய்துவிட்டு போய்விடுகிறார்கள். நியாயத்தை தான் சத்தம் போட்டு கேட்க வேண்டி இருக்கிறது. எல்லோர் வாழ்விலும் நாம் மரத்தடி வேறாக இருக்க முடியாது. சிலர் வாழ்வில் உதிரும் இழையாகவும், சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்து தான் ஆக வேண்டும். அதுக்கு பேர் என்ன? யதார்த்தம். திருப்பி பழகிட்டா
எல்லோர் வாழ்விலும் நாம் மரத்தடி வேறாக இருக்க முடியாது. சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நிமிர்ந்து நில். குனிந்து கொடுக்க தொடங்கிவிட்டால் நிமிர விடாது இந்த சமூகம். பலம் வாங்க சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும். பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும். ஆனால் நரிகள் மாட்டுவதில்லை. சாதுர்ணியமாக வாழுங்கள், இங்கு பொறிகளே அதிகம் உள்ளன. செம்ம லைனுங்க அது. இந்த பாட்டு பஸ்ஸில் போகும்போதோ, காரில் போகும்போதோ, ட்ரெயினில் போகும்போதோ, உங்கள் ஹெட்ஃபோன்ஸ்லையோ இல்லை ஸ்பீக்கர்லையோ கேட்டிங்கன்னா சத்தியமாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கேளுங்களேன். இருப்போமா வெளிப்படையாய், அசிரிப்போமா மலக்குடையாய், சிற்பி வீரர்களும் சீலை செதுக்குமே, பெண்ணின் விழிகளோ நம்மை செதுக்குமே. ரொம்ப காதலை இந்த பூமி கண்டிருக்கும், பல மாற்றங்கள் வந்து வந்து போயிருக்கும். இந்த உலகத்தில் எவருமே ராமர் இல்லை. ஜூன் போனால் ஜூலை காற்றே, கண் பார்த்தா காதல் காற்றே, பூ பூத்தா தேன் வருமே, பெண் பார்த்தா தீ வருமே. என்னாச்சு தோணலியே, ஏதாச்சு தெரியலையே, நட்பாச்சு லவ் இல்லையே, லவ் ஆச்சு நட்பில்லையே. நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. தோழா முத்த கூத்துக்கள் யாருக்காக? முத்த பூமியின் கூத்துக்காகத்தான். அன்பே நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. முத்த கூத்துக்கள் யாருக்காக? முத்த பூமியின் கூத்துக்காகத்தான். புரிஞ்சா சரி. சரி, அடுத்த பாட்டு போகிறதுக்கு முன்னாடி, வாழ்க்கை உனக்காக இடத்தை தேடுவதல்ல. வாழ்க்கை என்பது உனக்காக இடத்தை தேடுவதல்ல, உனக்கான உலகத்தை உருவாக்குவது. நிறைய பேர் இடத்தை மட்டுமே தேடிட்டு பறந்து விரிந்த இந்த உலகத்தை மிஸ் பண்ணுறோம். இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கையில் இன்பத்தை இதயத்தில் வையுங்கள், துன்பத்தை நாம் ஏறி செல்லும் ஏணிகளாக வையுங்கள். வாழ்க்கை என்னும் பயணத்தில் தைரியமும் நேர்மையும் இருந்தால் பயமும் பாரமும் தேவையில்லை. தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று சிலர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்குத்தான் கிடைக்கவில்லை, யாருக்காவது கிடைக்கட்டும் என்று பலர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வேற என்ன சொல்லலாம்? அடுத்த பாட்டு அதுவும் அப்படி தான். நம்ம போகிறப்போ பஸ்லேயோ எதுலேயோ போகிறப்போ நம்ம இதை கேட்கலாம். இந்த பாட்டு கேட்டால் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி இன்னும் லைன்ஸை கேளுங்களேன். என்னை முஸ்லீம் என கூறியதில்லை, என்னை கிறிஸ்தவன் என்று சொல்லவில்லை, வேற்று மதத்தவன் என்றும் ஏற்கவில்லை. ஆனால் என்னை ஹிந்து சூத்திரன் புழையன் என்கிறாய், 3 வர்ணத்தவனுக்கு அடிமை என்கின்றாய். என்னை என் அனுமதி இல்லாமல் வைத்துள்ள ஹிந்தி பற்றி குற்றம் கூற உரிமை இல்லை என்கிறாய். என்னை என் அனுமதி இல்லாமல் வைத்துள்ள ஹிந்து பற்றி குற்றம் கூற உரிமை இல்லை என்கிறாய். எங்களை ஹிந்து இல்லை என அறிவித்து விடு, அல்லது விஷம் வைத்து கொன்றுவிடு. உன்னை பற்றி விமர்சிக்க ஆள் இருக்க போவதில்லை. ஏன் அப்படின்னு தெரியல. இந்த இவ்வளோ ரொம்ப விக்ரஸாக எழுதியிருக்கார். சூப்பர் லைன்ஸ் உங்களுக்கு படிக்கிறேன், அதை விட்டுருங்க, அதை மறந்துடுங்க. சூப்பர் லைன்ஸ். 5ஆம் சார்லஸ் மன்னன் அரசு பதவியை துறந்து ஒரு கிறிஸ்தவ மடத்தில் போய் அமைதியாக காலம் கழித்து வந்தார். 5th சார்லஸ். ஆனால் பொழுது போவதற்காக கடிகாரங்களை சேகரிப்பது, சுத்தம் செய்வது, அவைகளை செப்பனிடுவது ஆகியவற்றை செய்து வந்தார். ரிப்பேர் பண்ணுறது. ஒரு முறை 2 சரியாக ஓடாத கடிகாரங்களை செப்பனிட்டு 2லும் சரியான நேரத்தை காட்ட முயன்றார். ஆனால் 2 கடிகாரங்களும் ஒத்துழைக்க மறுத்தன. 2 கடிகாரங்கள் ஒரே மாதிரி நேரம் காட்டாது என்ற ஆங்கில பொன்மொழிக்கு ஏற்ப அவை 2ம் தனக்கு இஷ்டப்பட்ட நேரங்களை காட்டின. உடனே அருகில் நின்ற உதவியாளரிடம் மன்னர் சொன்னார், என்ன மடமை, 2 கடிகாரங்களை கூட ஒன்றாக ஓடச் செய்ய முடியாத நான்
ஆட்சி செய்த காலத்தில் ஆயிரக்கணக்கோரை ஒரே மாதிரி நினைக்கவும் செயல்படவும் வேண்டும் என்று எதிர்பார்த்தேனே என்றார் அவர். என்ன தெரிஞ்சுக்கணும் இதில் அப்படின்னா, அவரவர் வழியில் அவரவர்கள் சிறப்பானவர்கள் நம் வழிக்கு கொண்டு வர நினைத்தால் நாம் முட்டாள்கள் ஆவோம். சரியா? புரிஞ்சா சரி. சரி, அடுத்த பாட்டு ஜாலியான பாட்டு கேளுங்க. உனக்காக நில்லு, எது வேணும் சொல்லு, சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் தள்ளு, அசராத தில்லு இருந்தா நீ சொல்லு, ஏன் ஆளு ராஜா நீ கூட நில்லு. உனக்காக நில்லு, எது வேணும் சொல்லு, சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் தள்ளு, அசராத தில்லு இருந்தா நீ சொல்லு, ஏன் ஆளு ராஜா நீ கூட நில்லு. கையில் கிடைச்சது தொலைஞ்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும். ஆனா ஆசை அடக்கிட தெரிஞ்சா இங்க எல்லாம் கலடியில் கிடைக்கும். என்னப்பா நான் கையெழுத்த உண்டாச்ச உலகம், நான் சொன்ன பக்கம் நிக்காம சொல்லணும், என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளார எப்போதும் உள்ளாலா. ஜாலியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, மகிழ்ச்சியை உணர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து இருங்க. வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த வாரம் ஒரு பெரிய ஞானிக்கு 1927ஆம் ஆண்டு ஜூன் 24 பிறந்த ஒரு ஞானிக்கு பிறந்த நாள். என்னென்ன பாட்டு போடலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம்.